ஆண்டவர் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடு இந்த 2 தெசலோனிக்கேயர் அந்த நிருபத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த 2 தெசலோனிக்கேயர் அந்த நிருபத்தில் நம்ம போன வாரம் நம்ம தியானித்த வசனங்கள் 1வது வசனமும் 2வது வசனமும் பவுல் தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகளிடம் ஜெபிக்கிறதுக்காக ஜெப குறிப்பை சொல்கிறாரு. என்ன ஜெப குறிப்பை சொல்கிறாரு? 2 ஜெப குறிப்பு சொல்கிறாரு. முதல் வசனத்தில் ஒரு ஜெப குறிப்பு சொல்கிறாரு. என்ன ஜெப குறிப்பு? வசனம் வந்து பரவணும் அப்படின்னு ஒரு ஜெப குறிப்பை சொல்கிறாரு. 2வது என்ன ஜெப குறிப்பு சொல்கிறாரு? ஆமாம், என்னது? பாதுகாக்கப்படணும், பொல்லாத மனுஷனுடைய கையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெப குறிப்பு, 2 ஜெப குறிப்பை சொல்கிறார். இன்றைக்கு நாம் தொடர்ந்து அப்படி 3வது வசனத்துக்கு நேராக நம்ம கவனத்தை செலுத்துவோம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். இதை இன்னைக்கு இந்த 3 பகுதியாக நம்ம வந்து கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, இந்த வசனத்துடைய பின்னணியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிக்கணும். இந்த வசனம் யாரால் யாருக்கு கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யாரால் கூறப்பட்டது? பவுல்னால. யாருக்கு கூறப்பட்டது? தெசலோனிக்கே சபைக்கு எழுதப்படுகிறது. இந்த தெசலோனிக்கே சபை அந்த நேரத்தில் அவங்க இருந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் உபத்திரப்படுகிற சூழ்நிலையில் இருந்தாங்க. அந்த வார்த்தையை வந்து நம்ம 1வது நிருபத்திலையும் நம்ம வாசிக்கிறோம், 2வது நிருபத்திலையும் அவங்க படுகிற உபத்திரவத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் வந்து 3வது வசனம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன வார்த்தையோடு ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தரோ உண்மை உள்ளவர். கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஆங்கில வேதாகம் வச்சுருப்பீங்கன்னா அந்த வார்த்தை இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பட் த லார்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல். பட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஆனால் இதில் வந்து தமிழில் வந்து கர்த்தரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தரோ அல்லது ஆனால் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஆனால் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது? எதுக்கு ஆனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி உள்ள வசனங்களை வாசிக்கும்போது நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். இந்த துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க? ஒரு விசுவாசம் இல்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க, துர்க்குணராக இருக்கிறாங்க, துர்க்குணராக இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வாழுகிற இந்த உலகமும் நிலையற்ற உலகமாக இருக்கிறது. மனுஷர்கள் வாக்கு கொடுப்பாங்க, வாக்கில் தவறி போயிடுவாங்க. அதே மாதிரி நிறையா தலைவர்களுமே அப்படிதான், வாக்கு கொடுப்பாங்க, அவங்களால அதில் நிலை நிற்க முடியாது, மாறி போயிடுவாங்க. அதே போல் நண்பர்கள் வட்டாரம், அப்போ நம்ம இந்த கேட்சல் லீடர்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணும்பொழுது சொன்னாங்க, உயிர் நண்பன் சொல்கிற ஆலோசனை கூட என்ன பண்ணும், இப்படி தான் விபரீதமாக முடியும், அதை கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால் நம்ப முடியாது. அப்போது எல்லாருமே ஏமாற்றுகிற இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன் நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட தேவ பிள்ளைகள்ங்கிற ஒரு விசுவாசிகள் அல்லது ஊழியர்கள்ங்கிற ஒரு அடைமொழிக்குள்ள இருக்கிறவங்க கூட நிறைய விதங்களில் இன்றைக்கி மாறி போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அன்றைக்கும் அந்த தெசலோனிக்கே சபையில் அந்த சூழ்நிலையில் காணப்பட்டது. அதை தான் அவர் பவுல் ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஜெப குறிப்பாக சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜனங்கள் எப்படி இருந்துட்டு போகிறாங்க, மனுஷர்கள் எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் கர்த்தரோ எப்படி உண்மை உள்ளவர் அப்படின்னு தான் ஜனங்களுடைய எண்ணத்தை தேவனுக்கு நேராக திருப்பும்படியாக அந்த வார்த்தையை பவுல் எழுதுகிறார். மக்கள் மாறி போகலாம், ஜனங்கள் மாறி போகலாம், ஆனால் தேவன் மாறாதவர். இந்த உபத்திரவப்பட்ட அந்த சூழ்நிலைக்குள்ள இருந்த அந்த விசுவாசிகளை வந்து அந்த பவுல் வந்து தட்டி எழுப்புகிறார். உபத்திரவம் மட்டும் அல்ல, அந்த துர்க்குணராகிய மனுஷர், அந்த பொல்லாத மனுஷர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை வந்து அதாவது இவங்களை தாக்க வராங்க. நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரமாக யாசோனுடைய வீட்டில் வந்து இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, பிடித்து கொள்ள வராங்க. தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய் இவங்க ஊழியம் செய்ய போகும்பொழுது அப்புறம் இவங்களை தப்பிச்சு வெளியே அனுப்பிச்சி விடுறாங்க. அப்போது அதுக்காக தான் சொல்கிறாங்க, எங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெசலோனிக்கே சபைக்கு அவர் எழுதுகிறாரு, நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார்.
ஜனங்கள் வித்தியாசமாக இருப்பாங்க, மனுஷர்களை நம்ப முடியாது. ஆனால் இதில் அவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, கர்த்தரோ உண்மையுள்ளவர். இன்றைக்கு நம்முடைய உலகத்தை நாம் நம்ப முடிகிறதா? நம்முடைய உறவுகளை நம்ப முடிகிறதா? நம்மை சுற்றி வாழ்கிற ஜனங்களை நம்ப முடிகிறதா? ஆனால் யார் எப்படி இருந்தாலும் அன்னைக்கு தெசலோனிக்கே சபைக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தையை தான் ஆவியானவர் இன்னைக்கு நம்மளுக்கும் சொல்றாரு. ஆனால் பட் த லார்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல். ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், கர்த்தரோ உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது இன்னைக்கு இந்த உலகத்தை வந்து நம்ம எந்த விதத்தில் நம்புற மாதிரி இருக்குது, எந்த விதத்தில் இது நிலையானதாக இருக்குது. சில சூழ்நிலைகள், ஏன் வேலைகள், எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எதுவுமே இந்த உலகத்தில் நிலையா இல்லை. நம்பி எதையாவது வாங்குறாங்க, அதுவும் நம்பகமாக இல்லை. எல்லாமே ஏமாற்றுகிற ஒரு நிலைமைக்குள்ள தான் இன்னைக்கு இந்த உலகமானது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கும் அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கு, உண்மை உள்ளவர்னு சொல்றதுக்கு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சோ, நம்மளுடைய செயல்திறனை வச்சோ, நம்முடைய நம்பகத்தன்மையை வச்சோ, நம்ம இருக்கிற அந்த நிலைத்தன்மையை வச்சோ அவர் நல்லவர் அப்படின்னு இல்லை. அவருடைய சுபாவமே என்னது தான்? உண்மை உள்ளவர் அப்படிங்கிறது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் புலம்பல் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 3வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதா இருக்கிறது. ஆண்டருடைய உண்மை எப்படியா? பெரிய உண்மையா இருக்குதான். அவர் வந்து ஒரு நாளும் நம்மை, அவர் எந்த விதத்திலையும் நம்மளை ஏமாற்றவே மாட்டார். அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலையும் வாசிக்கிறோம், ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் எப்படி உள்ளவர்? இந்த உலகம் வந்து ஏமாற்றுகிற உலகம், இந்த உலகம் வஞ்சிக்கிற உலகம். இப்போ நம்ம தியானிச்சுட்டு இருக்கிற கேட்சல் லெசனும் அந்த புறக்கணிக்கப்படுகிற நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற உலகம். ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவர். நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். நம்ம அதில் வாசிக்கிறோம், அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும், அதாவது இன்னைக்கு கர்த்தர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நமக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறாருங்கும் போது, ஏதோ நம்ம நல்லவங்க, நம்ம நீதிமான்கள், நம்ம எல்லாரும் உண்மை உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் உண்மை உள்ளவர் அல்ல. அந்த வசனத்தை வாசிங்க. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடிதான். அவர் என்ன நம்மளுக்குன்னு அவர் சொன்னாரோ, நீ வந்து இப்படி எத்தனை மாறிட்ட, நீ இப்படி வந்து கேடு பண்ணிட்ட, அதனால உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் இன்னைக்கு புரட்டி போட போறேன் அப்படி இல்லை. ஆண்டவர் எத்தர்களாக வாழ்கிற நம்மளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சரி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவர் பிரயாசப்படுகிறார். அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு பிதாவோட உள்ள தொடர்பு அற்று போன பிறகும் கூட எப்படியாவது மனுஷனை மீட்கணும்னு தான் கடைசி வரைக்கும் பிரயாசப்பட்டு கடைசியாக சொந்தகுமாரனை அனுப்பி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னதில் ஒரு நாளும் மாறவே மாட்டார். இன்னைக்கு மனுஷர்கள் எந்தெந்த விதத்தெல்லாம் மாறி போகிறாங்க, குடும்பத்தில் உள்ளவர்கள் எந்தெந்த இடத்துலலாம் அவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள். தலைவர்கள் டிஸ்கஷனில் சொன்னாங்க, தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, சில நேரம் அதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்க, அவங்க வந்து அதுக்கு நியாயம் செய்யலை. ஆமாம், தலைவர்கள் கூட நிறைய நேரங்கள்லாம் மாறி போவார்கள் தான். ஆனால் நம்மை அழைத்த தேவன் ஒரு காலம் மாறாதவர். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இப்படிப்பட்ட விஷயங்கள் உள்ள மனுஷர்கள் உண்மையற்று காணப்படுகிற சூழ்நிலை என்ன? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ரட்சித்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எப்படிலாம் உங்களுக்கு உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அதை நினச்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நான் குறவுப்பட்டிருந்தேன் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து என்னையை வந்து ஒரு காலம் வெட்கப்படைய விடலை, ஒரு காலம் நீங்கள் எங்களை ஏமாற்றலைப்பா, நீங்கள் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்னதை செஞ்சு உண்மை உள்ளவர்களாக இருந்தீரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம வந்து எப்பொழுதுமே ஸ்தோத்திரிக்கணும். 2வது,
அந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம்னா, அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் நம்மை உறுதியாக்குகிறவர், அவர் நம்மை நிலைக்க பண்ணுகிறவர். எப்படி ஒரு நல்ல ஒரு மரம் வந்து அதனுடைய அந்த சாயிலில் வந்து அதை வேர்லாம் பிடிச்சிட்டு இருக்குதோ அது போல ஒரு உறுதித்தன்மையோடு நிற்க பண்ணுகிறவர். ஒரு காலம் நம்ம வந்து விலகி போகாதபடி நம்மை காத்து கொள்ளுகிறவர். ஒரு நல்ல அஸ்திபாரத்தை கொடுத்து நம்மளை உறுதிப்படுத்துகிறவர். இதுதான் வந்து ஸ்திரப்படுத்துகிறவர் என்பதின் அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளும் நாம் அந்த 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ஏன்னா ஒரு காலத்தில் இருந்தது, இன்னைக்கு என்ன விசுவாசம் இல்லை, விலகி போயிட்டாங்க, மாறி போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர்களெல்லாம் விசுவாசத்தில் குறைவுபட்டு விசுவாசமே இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் உங்களை அழைத்த தேவன், அந்த தெசலோனிக்கே சபைக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? உண்மையுள்ள தேவனாயிருந்து உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையும் பலப்படுத்த விரும்புகிறார். எங்கெல்லாம் பலப்படுத்த விரும்புகிறார்? நம்ம ஆரம்பத்தில் கேர்சல் லீடர்ஸில் வந்து ஜெபிக்கும் பொழுது ஜோம் பண்ணோம், ஆண்டவரே எங்கள் சரீரத்தை பலப்படுத்தும், ஆவியை பலப்படுத்தும், ஆத்மாவை பலப்படுத்தும், ஒவ்வொன்றா ஜோம் பண்ணோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிற இந்தந்த காரியங்கள்லாம் இருக்குது. ஸ்திரப்படுத்துகிறார்னே ஆவிக்குரிய காரியங்கள் கண்டிப்பாக ஸ்திரப்படுத்துகிறார். அதில் கண்டிப்பாக நம்ம ஸ்திரமாக இருக்கணும். அதே போல் நம்முடைய சரீரத்தையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார். நம்முடைய எண்ணத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார். நம்முடைய அழைப்பில் கத்த நம்ம வந்து ஸ்திரப்படுத்தி நிற்க வைக்கிறார். ஏன்னா நிறைய பேர் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் ஓட்டத்தை வந்து எல்லாருமே வந்து வெற்றிகரமாக முடிக்கிறாங்களான்னா நிறைய பேர் முடிக்க முடியலை. உங்கள் கூட ரட்சிக்கப்பட்ட அநேகர் இன்னைக்கு இருக்கலாம், ஆனால் அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிலர் வந்து வழிமாறி போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்மளாம் நிற்கிறோம் அப்படின்னா எதனால தான் நம்ம நிற்கிறோம்? அவருடைய கிருபையினால் மட்டும்தான் நம்ம நிற்கிறோம். ஆண்டவர் தான் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறோம். இந்த வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துகிறது, நம்முடைய மனதை ஸ்திரப்படுத்துகிறது, நம்முடைய அழைப்பை ஸ்திரப்படுத்துகிறது. நம்மளை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஓடும்படியாக நம்ம என்ன பண்ணுறாராம்? ஸ்திரப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, நம்மளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த உபதேசங்களை நம்ம நிலைநிற்க ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்மளை வந்து நம்முடைய மனதை கரைப்படுத்தும்படியாக, நம்மை வஞ்சிக்கும்படியாக இன்னைக்கு எவ்வளவோ செய்திகளை வந்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கெலாம் வந்து செய்திகள் கேட்கணுன்னா நம்ம சபையில் நடக்கிற ஒரு உபவாச ஜபமாக இருக்கலாம், இல்லைன்னா காத்திருப்பு கூட்டமாக இருக்கலாம், பைபிள் ஸ்டடியாக இருக்கலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் உள்ள ஒரு செய்தியாக இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளை எடுத்துக்கிட்டாலே எத்தனை செய்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்களேன். 3 ஆராதனை செய்தி, அடுத்தது ஆங்கில ஆராதனையில் போய் உட்காந்து அங்கே ஒரு செய்தி, அடுத்தது பரவாயில்ல இங்கே உள்ள இந்த 4th சர்வீஸ்க்கு வரலான்னு இங்கே வந்தால் இங்கே ஒரு செய்தி. காலையில் மட்டுமே 5 செய்தி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மாலையில் அடுத்து இப்போ வந்து குளோபல் யூனிவர்சிட்டியாக மாற்றிருக்கிறோம். இத்தனை செய்திகளை இன்றைக்கி நம்ம கேட்குறோம் சபையில். இது போக வீட்டில் போய் நீங்கள் யூடியூப்பை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா, லைவுங்கிறத மட்டும் ஆன் பண்ணி விடுங்களேன், எத்தனை சபையில் நடக்கிற லைவ் ப்ரோக்ராமை நீங்கள் கேட்கலாம், எத்தனை சபையில் நடக்கிற செய்திகளை கேட்கலாம். அப்படி கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சர்ச்சு செய்தி, இந்த சர்ச்சு செய்தி, அந்த பாஸ்டர் செய்தி, இந்த பாஸ்டர் செய்தி, இங்கே செய்தி கேட்டிருப்பாங்க, உண்மைதான். ஆனால் அது பத்தலை, அது அவங்களுக்கு பத்தலை. அதனால் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் ஓவர் டோசேஜ் வாங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? பல இடத்துல உள்ள செய்திகளெல்லாம் கேட்டு அப்புறம் மூச்சு முட்டி போய் அப்புறம் என்ன பண்ணன்னு தெரியாமல் கண்ணெல்லாம் விழி பிதுங்கி பயங்கர இக்கட்டான நிலைமையிலெல்லாம் சிலர் நிற்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை வந்து போஷிக்கிறார், உண்மைதான். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மளை என்ன பண்ணுறாரு? ஸ்திரப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மளுக்கு தர்ற, அதாவது நம்ம மந்தைக்கு என்ன வார்த்தை வேணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்வோம். கண்ட இடங்கள்லையும் கொடுக்குற போஷாக்கு நம்மளுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குமான்னு அந்த சபைக்கு ஆண்டவர் அன்னைக்கு அவங்களுக்கு பேசியிருக்கிறார். நம்ம சபைக்கு கர்த்தர் அன்னைக்கு என்ன பேசினாரோ அதை உறுதியாக பிடிச்சிக்கங்க.
அதை மாறி மாறி மறுபடியும் அதை போட்டு கேளுங்க. ஆவியானவர் கண்டிப்பாக நம்மளோட பேசுவார். சரி, ஆண்டவர் நம்மளை உபதேசத்தில் ஸ்திரப்படுத்துகிறார். நிறைய இது தவிர கள்ள போதகங்கள் நிறையா இருக்குது. கள்ள போதகங்கள், செவிக்கு இனிமையான போதகங்கள் நிறையா இருக்குது. இன்னைக்கு நிறையா போதனைகள், ப்ரீச்சிங்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா மோட்டிவேஷ்னல் ப்ரீச்சிங் ஆயிடுச்சு. சிலர் இந்த இன்னைக்கு உலகத்தை நிறைய அந்த என்கரேஜ் பண்ணி பேசுகிறாங்கள, அதே மாதிரி இன்னைக்கு வேத வசனத்திலிருந்து எடுத்து பேசுகிறத விட ஏதோ ஒரு டாபிக் எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வேத வசனத்தை ஒப்பனைமையாக தேடுறாங்க. இன்னைக்கு இதில் நம்ம மிக கவனமாக இருக்கணும். ஆவிக்குரியவர்களாகிய நம்ம மிக கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு வர்ற செய்தி எப்படிப்பட்ட செய்தியாக வருகிறது என்பதை குறித்து நாம் மிக கவனமுள்ளவர்களாக இருக்கணும். பவுல் எழுதுகிறார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அவர் நம்முடைய எண்ணங்களை ஸ்திரப்படுத்துகிறார், நம்முடைய உணர்வுகளை ஸ்திரப்படுத்துகிறார். அந்த உணர்வுகளை ஆண்டவர் எப்படி ஸ்திரப்படுத்துகிறார் அப்படின்னா, நம்முடைய உணர்வுகள் நிறைய நேரம் சோர்ந்து போயிடுது, நிறைய நேரம் மூட் அவுட் ஆகிடுறோம், நிறைய நேரம் பயத்தினால சூழப்பட்டிருக்கிறது, நிறைய நேரம் கவலையினால சூழ்ந்திருக்குது. அப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய உணர்வுகளை அவர் தெளிவாக்குகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 42வது சங்கீதம் 1வது வசனத்தில் தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்தே அவர் பேசிக்கிறார். என்ன பேசுகிறாரு? 42வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 11வது வசனத்தில், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. என்னன்னா, இந்த தாவீதினுடைய அந்த இருதயம், ஆத்துமா கலங்கி போய்விட்டது, ஸ்திரமா இல்லை. அப்போ அதை ஸ்திரப்படுத்துறதுக்கு அவர் என்ன பண்றாரு? யூடியூப்ல இன்னாருடைய செய்தின்னு போட்டு கேட்கறதுக்கு போகலை. என்ன பண்றாரு சொல்லுங்களேன்? என்ன பண்ணாரு? சிலர் பார்க்குறத பார்த்தா இதுக்கு மேலே பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வந்தது, ஒருத்தவங்க நீ இப்படி பார்த்ததுல சரி வேண்டான்னு ஃபில்டர் பண்ணி விட்டேன். சரி, ஆத்துமா கலங்கினப்போ, குழம்புனப்ப, ஸ்திரமா இல்லாதப்ப அங்கங்க ஒரு ஓடலை, அங்கங்க உள்ள செய்தியை கேட்க போகலை. தேவ சமூகத்துக்கு வரணும், நம்ம தேவனுடைய ஆலயத்திலேருந்து விழணும். கர்த்தர் விஸ்தாரமாக இடத்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அங்கங்க என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுங்கிற மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது, பின்னாடி அங்கே இடம் இருக்குது, அங்கே இடம் இருக்குது, அதுக்குள்ளே இடம் இருக்குது, அங்கே இடம் இருக்குது, அங்கே மேலே அங்கே 2 இடம் இருக்குது, அப்புறம் ப்ரேயர் டவர்னு ஒன்று இருக்குது, மேலே அப்பர் ரூம்னு ஒன்று இருக்குது, அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. கலங்கி போகுதா இருதயம்? கலங்கி போகுதா ஆத்துமா? உட்கார்ந்துருந்து ஏதாவது யார்கிட்டையோ போயிட்டுருக்காதுங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துருங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துருங்க. வந்து இவர் சொல்கிறாரு, என் ஆத்மாவை, தனக்குள்ளே தன்னுடைய ஆத்மாவை பற்றி அவரே பேசுகிறார். ஏன் கலங்குகிற, ஏன் தியங்குகிற? தேவனை நோக்கி காத்திரு. வாரத்தில் ஒரு நாளாவது, மாதத்தில் ஒரு நாளாவது அப்படி அமைதியாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம், நல்லது தான். அதே போல் டெய்லி கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் குவைட் டைம் தேவ சமூகத்தில் அமைதியாக இருக்கிற ஒரு நேரத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அவன் கேட்குறாரு, ஏன் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துறாருன்னா சும்மாலாம் ஸ்திரப்படுத்திட மாட்டார். அப்படி நம்ம மேலே கையை வச்சு அப்படியே தீர்க்க தரிசனம் சொல்லி அப்படியே அனாயிண்ட் பண்ணி அதனால் அபிஷேகம் கிடைக்கும், உண்மைதான். ஆனால் நம்ம எப்படி ஸ்திரப்படுத்த முடியும்னா, ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஸ்திரமாக முடியும்னா, ஆண்டோடைய வசனம் சொல்லுது, தேவனை நோக்கி காத்திரு. அதில் வசனம் இருக்குது, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆத்மா கலங்கி போகுதா?
ஆத்துமா தேங்கி போகுதா, ஸ்திரமா இல்லாதது மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதா, ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்துறேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. எப்படி ஸ்திரப்படுத்துவார்னா, அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பை தர்றாரு. அது மட்டுமல்ல, அவரை நாம் இன்னும் துதிப்பதற்கும் நம்முடைய வாயை துதியினால் அவர் நிரப்புகிறார். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றிக்கணும். நம்ம ஆத்துமா எப்படி நம்ம ஸ்திரமா இருக்க முடியும் தெரியுமா? அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, பற்றி கொண்ட மனதையுடையவனுக்கு அவர் பூரண சமாதானத்தை தருகிறார். பூரண சமாதானம். அவர் நம்மளை எப்படி ஸ்திரப்படுத்துறாருன்னா, அவரை நம்ம பிடித்து கொள்ளணும், அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளணும். நம்ம மனசு அலைப்பாயக்கூடாது, நம்ம மனசு அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு நடக்கக்கூடாது. காற்றினால் அலைப்படுகிற அந்த அலைக்கு ஒப்பாய் நம்முடைய மனசு மாறிடக்கூடாது. தேவனை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தோடு நம்மை காத்துக்கொள்வார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய பாதத்தில் எல்லாத்தையும் வைக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள். நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்ம ஸ்திரமா இருக்காதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளை இப்படி ஆத்மாவை போட்டு கலக்குது, நம்ம ஆத்மா தியங்க வைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் உள்ள அந்த வசனத்தின்படி ரொம்ப கடினமான காரியம்தான் அந்த பாதைகளுக்குள்ள போகும்பொழுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நம்ம சில பிரச்சனைகளை நினச்சி நம்ம பாரப்படும் பொழுது நம்ம தெய்வ சமூகத்தில் கண்ணீராக ஊற்றுறது அது வேற. உட்கார்ந்து தேவையில்லாமல் அதையே போட்டு யோசித்து இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரீரம் பலவீனப்பட்டு போகுது. நம்ம சரீரம் பலவீனப்பட்டு நம்ம அடுத்தது ஒவ்வொரு இடமா நம்ம அலைய வேண்டியதாக இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மளுக்கு உதவி செய்வாராக. நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளும்படியாக நம்முடைய இருதயத்தை அவர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நம்மளுடைய பயம் நிறைந்த நேரத்தில், நமக்கு ஒரு கொடுமை நடக்கிற நேரத்தில், நம்ம ஏமாற்றப்படுகிற நேரத்தில், நம்ம சில இடங்களில் அலக்களிக்கிற நேரத்தில் நம்மளுடைய மனநிலைமை எவ்வாறு இருக்கிறது? நம்மளுக்கு மேலே இந்த சூழ்நிலைகளுக்கு மேலே ஒருத்தர் கண்ட்ரோலாக இருக்கிறார். இந்த சூழ்நிலைகள்லாம் கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். சீஷர்கள் பிரயாணப்பட்டு போயிட்டுருக்கிறாங்க படகுல. பிரயாணப்படும் பொழுது கப்பலின் பின்னணியத்தில், கப்பலுக்குள்ளே இயேசு இருந்தது உண்மைதான், கப்பலின் பின்னணியத்தில் அவர் உறங்கி கொண்டிருந்தார். ஆனாலும் சீஷர்கள் என்ன பண்ணாங்க, நாங்கள் மடிந்து போகிறோன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கவலைப்படுறாங்க, அலறாங்க. போய் ஆண்டவர் இயேசுகிட்ட போய் சொல்கிறாங்க, ஏன் உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்களே இப்போ மடிஞ்சு போக போகிறோமே. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டு என்ன ஒரு நெகட்டிவான வார்த்தையை அவங்க பேசுகிறாங்க பாருங்களேன். ஆனால் சரி, நீ மடிந்து போகிறதுன்னு சொல்கிற, அப்படி போ அப்படின்னு ஆண்டவர் அன்னைக்கு விடலை, அவங்க வாயின் வார்த்தைப்படியே விடலை. இன்னைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைப்படிலாம் ஆண்டவர் நம்மளுக்கு நடத்தாததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம வாய் சொன்னபடிலாம் இன்னைக்கு நடந்துருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்னே தெரியல. ஆனால் அன்னைக்கு சீஷர்கள் படகுல போயிட்டுருக்காங்க, அலை அடிக்குது. அலை அடித்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற இயேசு எழும்பி நின்று வார்த்தையை சொன்னோன்னே எல்லாம் என்னாச்சு, கட்டுப்பாடுக்குள் வந்தது. இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அலை அடித்தாலும் நம்மளை அப்படியே கவுத்தி கொண்டு போய் எங்கேயோ நம்ம இருக்கிற இடமே இல்லாமல் ஆக்குறது மாதிரி ஒரு புயல் அடித்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறோமா? எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுற எல்லாத்தையும் மெயின் சுவிட்சு கர்த்தர் கரத்தில் தான் இருக்கு. சரியா? என்ன தான் யாரும் பேசிட்டு போட்டுமே, என்ன தான் யாரும் சொல்லிட்டு போட்டுமே, என்ன தான் யாரும் என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டுமே, ஆனால் மெயின் சுவிட்ச் யார் கையில் இருக்குது? கர்த்தரை மீறி ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்முடைய உணர்வுகளில் உண்டாகிற இந்த பயங்கள், வேதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம திடமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்தது, ஸ்திரப்படுத்துறதுங்கிறது நம்ம ஆவிக்குரிய
விஷயங்கள்ல கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தில் விலகி போகிற நேரங்கள் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் வரும். விசுவாசம் தடுமாறுற நிலம் இருக்கும். விசுவாசத்தை விட்டே வழி விலகிற சூழ்நிலைகள்லாம் நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படிப்பட்ட ஒரு அக்னியின் உபத்திரவத்தின் பாதையில் போகும். இதுக்கு மேலே நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் போகும். ஆனால் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று வாசித்தோம். அந்த அழைத்த தேவன் நம்மை கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவார்? அக்கறை கொண்டு சேர்ப்பார். ஏன்னா இந்த விசுவாசத்தை நம்மளா ஆரம்பிக்கலை. எபிரேயர்ல வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும், ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கிறோம், பூரணப்படுத்துகிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கணும். அவசரமே வேண்டாம். நமக்கு அவர் வைத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். அவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட முடியலன்னு சொல்லாதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நிற்க முடியலன்னு சொல்லாதுங்க. விசுவாசத்தில் என்னையால் நிற்க முடியலையே, விசுவாசத்தில் நாங்கள் நிலைநிற்க முடியலையே, பரிசுத்தத்தில் வாழ முடியலைன்னு சொல்லாதுங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரா? அவர் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நம்முடைய ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர். மனுஷன் என்ன நினைப்பானா, அப்படியே காலி பண்ணி நம்ம சீட்டை கிழிச்சிட்டு எங்கே நம்மளை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த இடத்துல நீ தடுமாறிட்டு இருக்கிறியோ அதே இடத்துல உன்னை நிலைநிறுத்துவேன்னு சொல்கிறார். நிலைநிறுத்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் 3 ப்ராசஸ்க்கு அந்த வழியாக கொண்டு போகிறாரு. எப்படியெல்லாம் ஆண்டவர் கொண்டு போகிறாரா? சீர்படுத்த போகிறாரு, ஸ்திரப்படுத்த போகிறாரு, பலப்படுத்த போகிறாரு, நிலைநிறுத்த போகிறாரு. அல்லேலூயா. அது எந்த சூழ்நிலை பண்ண போகிறாரா? கொஞ்ச காலம் பாடு. என்னங்க 40 வருஷம் பாடு கொஞ்ச காலம் பாடா? இஸ்ரேல் ஜனங்கள் யோசித்திருப்பாங்க, இந்த உடனே போயிடலான்னு சொன்ன மாதிரி தான் அங்கேருந்து ஏதோ பெர்மிஷன் கேட்டு கூட்டு வந்த மோசே, இன்னும் பார்த்தா எட்டி பார்த்தா கூட எங்களுக்கு தெரியல, நீனாவது உன் கண்ணில் இப்போ பார்த்துட்ட, நாங்கள் கண்ணில் கூட பார்க்க முடியலையே. ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை ஆண்டவர் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லா பாடுகளுமே அது வீணானதல்ல. பாடுகள் எல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. அந்த பாடுகளின் மத்தியில் ஆண்டவர் நம்மளை அது அந்த பாடுகள் நம்மளுக்கு ஒரு புடக்குகை மாதிரி அதுக்குள்ளே வச்சு நம்மளை ஆண்டவர் சுத்திகரித்து அதான் சீர்படுத்துகிறாரு. அப்புறம் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறாரு, அந்த விஷயத்தில் பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 7வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2 வீடு கட்டின 2 மனுஷனை குறித்து அதில் ஆண்டவர் இயேசு ஓமையாக சொல்கிறார். புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். புத்தி உள்ள மனுஷன் என்ன பண்ணுறாரு? முதல்ல புத்தி இல்லாத மனுஷன் என்ன பண்ணார்? மணல் மேலே வீடை கட்டினார். ஈஸியாக வேகமாக கட்டி முடிச்சிட்டார். பார்க்குறவங்களுக்கெல்லாம் மற்றவங்கள பார்த்தா சொல்லிப்பான், பாரு நான் எப்படி வீடை கட்டிட்டேன் பார்த்தியா. மற்றவங்க அடுத்தவன் வீடு கட்டிகிட்டு இருந்தான், அது பாட்டுக்கு கட்டுறாங்க. அது என்ன ஆழமாக குழி தோண்டி கற்பாறையில் கஷ்டப்பட்டு அந்த பேஸ்மெண்ட்டை போட்டு அஸ்திபாரத்தை போட்டு அந்த வசனத்தை வாசிங்க 7வது அதிகாரத்தில் 24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஸ்திரமாக எப்படி திறமா நம்ம இருக்க முடியும்? என்னை ஆண்டவர் ஸ்திரப்படுத்திடுவார் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா ஸ்திரமாக இருக்க முடியாது. ஆண்டவர் என்னை ஸ்திரமாக்குறதுக்கு நம்ம முதல்ல என்னை விட்டு கொடுக்கணும். அதுதான் நம்ம இதுக்கு முந்தின உள்ள வசனத்தில் வாசித்தோம், பேதுருவில் வாசித்தோம் 5:10. ஆண்டவர் என்னை சீர்படுத்துகிறார், அதுக்கு நான் விட்டு கொடுக்கணும். சீர்படுத்துகிறார்னு ஆண்டவர் என்னை டைரெக்டாக சீர்படுத்துறதுக்கு தான் என்னை நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் சில நேரம் சில மனுஷர்கள் மூலமாக தான் நம்மளை சீர்படுத்துவார். அந்த மனுஷருங்கிறவங்க யாரோ ஒருத்தவங்களா இருக்க மாட்டாங்க, நம்ம கூடயே இருக்கிறவங்களா இருப்பாங்க.
நம்ம பெற்றவங்களா இருப்பாங்க, நம்மளை பெற்றவங்களா இருப்பாங்க, நம்மளை உடன் பிறந்தவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். யார் மூலனாலும் ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவார். அந்த சீர்படுத்துறதுக்கு நம்மளை முதல்ல விட்டு கொடுக்கணும். அப்படி அந்த அந்த வழிக்கு நம்ம விட்டு கொடுத்தாதான் அந்த ப்ராசஸ் வழியாக போய் நம்ம என்ன பண்ண முடியும், நாம் நிலைநிறுத்தப்பட முடியும். அடுத்தது நம்ம எப்படி ஸ்திரமாக நம்ம நிற்க முடியும் அப்படின்னா, அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி என்ன பண்ணணுமா, கன்மலையின் மேலே வீட்டை கட்டணுமா. அப்படி வீட்டை கட்டுகிற மனுஷனை புத்தியுள்ள மனுஷன் என்று ஒப்பிடுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம். பெருமழை வந்தாலும் பரவாயில்ல, பெருவெள்ளம் சூழ்ந்தாலும் பரவாயில்ல, காற்று அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம மேலே மோதினாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ண மாட்டோம், வீழ மாட்டோம். சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்கும் காற்று பார்க்கும், என்னடா இவ்வளோ மோதி 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 பார்த்துட்டேன்னு. அது எப்படி நாங்கள் அசைவோம்? நாங்கள் யாரு? ஒரு கன்மலையின் மேலே வீட்டை கட்டினவர்கள். இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய நம்ம மரத்தை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த மரத்தை வந்து அந்த பெரிய அந்த தண்டு, அதை வந்து பெரிய அந்த மரத்தை வந்து நம்ம வெளியில் பார்க்குறோம். ஆனால் உள்ள பார்க்குற வேறு பார்த்திங்கன்னா அது ரொம்ப இப்படி சின்னதாக இருக்குமா? இல்லை. வேரை பார்த்திங்கனாலும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறதுனால தான் புயல் அடித்தாலும் அந்த மரம் எப்படி இருக்குது, அது ஸ்ட்ராங்காக இருக்குது, அது பலமாக நிற்குது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம கேட்டு பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்மளுடைய பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எந்த புயல் அடித்தாலும், எந்த அலை மோதினாலும், பெருங்காற்று நம்ம மேலே வீசினாலும் நாம் விழுந்து போவது இல்லை. சொல்லுங்களேன், விழுந்து போவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நிச்சயமாக ஸ்திரப்படுத்தும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்கலாம். 15வது அதிகாரம் 18வது வசனம். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கேட்டிருப்பார்களே, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அவர் சொல்லுகிறார், பவுல் எழுதும் பொழுது கொரிந்து நிருபத்தில் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் என்ன ஆகலை, வேஸ்ட் கிடையாது, வேஸ்ட் கிடையாது. இன்னைக்கு உங்கள் இனத்தார் மத்தியில், ஜனத்தார் மத்தியில் நீங்கள் நிந்திக்கப்படுறீங்களா, அவமானப்படுத்தப்படுறீங்களா? இன்னைக்கு நிறைய நேரம் இன்னைக்குள்ள புதுசாக ரட்சிக்கப்படுற சிலர் வந்து செய்ய நினைக்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருப்போம், சபைக்கு வருவோம், ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய சமுதாயத்துக்குள்ளே நாங்கள் போகும்போது அவங்கள மாதிரியே நாங்கள் மாறிக்குவோம். ஏன்னா அவங்களாம் எங்களை வெறுக்கிறாங்க, அவங்களாம் எங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, அதனால் அங்கே போகும்போது நாங்கள் இப்படி மாறிக்குவோம், இங்கே இருக்கும்போது நாங்கள் இப்படி மாறிக்குவோம் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அப்படி மாதிரி வாழ்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, என் நிமித்தம் நீ புறம்பே தள்ளப்படுவ, நீ என் நிமித்தம் நிந்திக்கப்படுவ, பாடுபடுவ. அதுதான் இந்த இடத்துல இருக்குது. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல வருஷங்கள் ஆன நிறைய பேர் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சாட்சியெல்லாம் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்க, ஆண்டவர் இயேசுடைய நாமத்துக்காக, அதாவது வேறு மார்க்கத்திலேருந்து இயேசுவை பின்பற்றினதுனால நீங்கள் எவ்வளவு மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பெயர் கிறிஸ்தவ மார்க்கத்திலேருந்து பெந்தைக்கோஸ்தை மார்க்கத்துக்கு வந்ததுனால எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்கலாம் தெரியும். நிறைய பேர் நகையை கழட்டினதுனால எவ்வளோலாம் அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் இந்த பிரயாசங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிரயாசங்கள்லாம் விருதாவா இராதென்று அறிந்து என்ன பண்ணணுமா, நம்ம உறுதிப்பட்டவர்களாகியும். ஏன்னா அந்த பாடுகள் வரும் பொழுது, சில பிரயாசங்கள் வரும் பொழுது, சில நிந்தைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், அசைக்கப்பட்டு போயிடுறோம்.
அதுதான் அவர் சொல்லித்தராரு. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே, அவருக்காக நீங்க பிரயாசப்படுகிறதிலே, தேவனுக்காக நீங்க செயல்படுகிறதிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருப்பீர்களாக. நம்ம கர்த்தருக்குள் படுகிற அந்த பிரயாசத்துல ஒரு கஷ்டம் வந்த உடனே நம்ம விலகி போயிடக்கூடாது, நிலைத்து இருக்கணும். அந்த கிரியையில என்ன செய்யணுமா, முன்னவிட பெருக வேண்டும், பெருக வேண்டும். ஆண்டவர் அவ்வாறாக நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. அடுத்தது உபதேசத்தில் நம்மை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார். ஆண்டோடைய உபதேசம் எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கலாம். எபேசியர் 4:14, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளா இராமல். எப்படியாம் மனுஷருடைய சூதும் வஞ்சகமான தந்திரமான போதகம் இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு வேதம் எழுதப்பட்ட காலத்துல இருந்து இன்னைக்கும் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு தந்திரம் அப்படிப்பட்ட போதகம் இன்னைக்கும் சுத்திக்கிட்டு இருக்குது. இது யாரை வஞ்சிக்குதுன்னா, எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களை வஞ்சிக்குது? குழந்தைகளா இருக்கிறவர்கள் என்ன பண்ணுது? வஞ்சிக்குது. அப்போ நம்ம இன்னும் குழந்தைகளா இராதபடி கிறிஸ்துவில் தேர வேண்டும். பூரண புருஷராகும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கடந்து போக வேண்டும். குழந்தைகளா இருக்கக்கூடாது. குழந்தைகளா இருந்தா கள்ள உபதேசம் பண்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்புவோம். கள்ள உபதேசம் என்ன அவங்க கற்றுக் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நம்புவோம். ஏன்னா குழந்தைக்கு அந்த மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் வேத வாக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட தந்திரம் உள்ள வஞ்சிக்கிற போதகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவாராக. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள்ல வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எதனாலனா அவங்களுக்கே என்ன ஆசைனா, சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆசை இல்லை, கடிந்து கொள்ற உபதேசங்களை கேட்கறதுக்கு ஆசை இல்லை. நீதிமான் தலையில கொட்டும் பொழுது அந்த கொட்டுறதை பெற்றுக்கொள்றதுக்கு ஆசை இல்லை. நம்மை நடத்துகிறவர்கள் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மன விருப்பம் இல்லை. அவங்களுக்கு எப்படி ஆசைனா, சிலர் இன்னைக்கு ஆஃப்டர் கொரோனா சர்ச்சுக்கே போகலை. என்னன்னா, நேராக போனாதானே 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்க, 4 பேரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசும்பொழுது சீர்திருத்துவோம், சில காரியத்தை கடிந்து கொள்வோம், சில புத்தி சொல்வோம். பிடிக்கலை. நான் வீட்டில் உட்காந்துருந்து நானும் குடும்பமாக உட்காந்துருந்து என்ன பண்ணுறோம், இதிலே செய்தி கேட்குறோம். நம்ம சர்ச்சை செய்தியும் கேட்டுக்கிறோம், இன்னொருத்தவங்க செய்தியும் பிடிக்கும், நாங்கள் அந்த செய்தியெல்லாம் கேட்டுக்கிறோம். சபையோட ஐக்கியம் இல்லை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று எப்படி விரும்புகிறார் என்றால், நாம் கடிந்து கொள்ளுகிற சத்தியத்தை கேட்கும்படியாக உட்காரணும். யூடியூப்பில் கேட்கும்போது கடிந்து கொள்வது சில நேரம் கடிந்து கொள்கிற வார்த்தை இருக்க தான் செய்யும். ஆனால் நமக்கும் ஊழியர்களுக்கும் நமக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கும் நல்ல உறவு ஐக்கியம் காணப்படும் பொழுது நம்ம கூடி வருகிற ஒவ்வொரு ஃபெலோஷிப், ஈவன் ஒரு டீ டைமாக இருக்கலாம், போய் நின்று டீ வடை சாப்பிட்ற நேரமாக இருக்கலாம், அந்த நேரத்தில் பேசிக்கொள்கிற வார்த்தை கூட ஒருத்தரை ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாக செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அது ஆலோசனையாக இருக்கும், ஒருத்தர் உற்சாகப்படுத்தும். ஒருத்தவங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களை தட்டி எழுப்போம். அதான் அவர் எழுதுகிறார், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டாங்க. அன்னைக்கு எப்படி, இன்னைக்குனாலும் யூடியூப்ல நிறைய திரளாக சேர்த்துக்கிட்டாங்க, அன்னைக்கு எப்படி திரளாக சேர்த்துக்கிட்டாங்கன்னு தெரியல. இன்னைக்குள்ள வார்த்தைக்கு ஆண்டு ஆவியான அன்னைக்கு எழுதி வச்சுட்டாரு பாருங்களேன். இன்னைக்கு செவித்தினம் உள்ள அநேக போதகங்கள், நிறைய பேருடைய பிளேலிஸ்ட் இன்னைக்கு எடுத்து பார்த்தா தெரியும். நீங்களாம் நம்பலாம் நல்லவர்கள், ஏன்னா பைபிள் ஸ்டடி தேடி வந்திருக்கோம் பார்த்தீங்களா, நம்பலாம் நல்லவர்கள். அந்த தங்களுக்கு நல்ல காதுக்கினிய செய்திகள், அதில் அந்த டைட்டிலை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படி கேப்சரிங்காக இருக்கும். இதை இன்னைக்கு போட்டு கேட்போம்.
ஒரு கடிந்து கொள்கிற வார்த்தை வந்ததுன்னா அதை கேட்க மனதில்லாமல் போய்விடுகிறோம். ஆண்டவர் நம்மை உபதேசங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கொலோசியர் 2:7 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் வேரூன்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2வது அதிகாரம் 7வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் போதிக்க 6வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். ஆகியால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. வசனத்துல பெருகணும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்தில் அந்த அன்பின் கிரியைகளை என்ன பண்ணணும்? பெருக வேண்டும். கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. 3வது அந்த 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிச்சோம், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி என்ன பண்ணுவாராம்? தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அவர் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தீமை நின்று காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம், மாமிசம், பிசாசு நம்மை வஞ்சிக்கும்படியாக இருக்கிறது. சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகிற நாம் சர்வாயுத வர்க்கத்தை எப்பொழுதும் தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார்னா, தம்முடைய வசனத்தினால நம்மை பாதுகாக்கிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறார். அவர் நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாய் நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. அதே போல எபேசியர் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கம் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறாரு. நான் இவங்களுக்காகலாம் வேண்டிக் கொள்றேன். இவங்கெல்லாம் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது 17வது அதிகாரம் 15வது வாசிக்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு தீமை நம்மளுக்கு அணுகக்கூடாது அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டு போனாதான் தீமை அணுகக்கூடாதுன்னு இல்லை, உலகத்துல இருந்தாலுமே கர்த்தர் இயேசு நம்மை தீமை நின்று என்ன பண்றாரு? காத்து கொள்ளுகிறார். தீமை நின்று நம்மை காத்து கொள்ளுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவில் இருக்கிறது. நம்முடைய உணர்வில் நம்ம தாக்கப்படும் பொழுது நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஏமாற்றப்படும் பொழுது, சில போராட்டங்கள், பிரச்சனைகள், சில டெம்டேஷன்ஸ் வரும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் எப்பொழுதும் இந்த வசனத்தில் 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவருடைய அந்த குணாதிசயத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிப்போம். அடுத்தது, நாம் ஸ்திரப்படுத்துகிறவர், நம்ம அவரில் வேரூன்றினவர்களாக நாம் காணப்படுவோம். அடுத்தது, அவர் நம்மை தீமை நின்று காத்துக்கொள்கிறார். எப்பொழுதும் நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக காணப்படுவோம். அவர் நிச்சயமாக அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோ உண்மையுள்ளவர். இந்த மனுஷர்கள் பொய்யர்கள் தான், மனுஷர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள் தான், மனுஷர்கள் வஞ்சிக்கிறவர்கள் தான். ஆனால் கர்த்தரோ உண்மையுள்ளவர். அந்த வார்த்தையை அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர், ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர். பட் த லார்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தகப்பனா இருக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உண்மையுள்ளவர்களா இருக்கிறீரப்பா. நாங்கள் அநேக இடங்களில் உண்மையற்றவர்களா இருந்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவரா இருந்தீரப்பா. நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக, இம்மட்டுமாக நீர் எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எப்பொழுதும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நாங்கள் அஸ்திபாரம் போட்டவர்களாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தின் கள்ள உபதேசங்கள் எங்களையோ எங்கள் சந்ததிகளையோ பாதிக்காதபடி, பிடித்து கொள்ளாதபடி இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் மறைத்து ஜெபிக்கிறோம். சபையை நாங்கள் வேலி அடைக்கிறோம். சத்ருவின் கண் படாதபடி ஒவ்வொரு கர்த்தர் வேலி அடைப்பீராக. பலவீனப்பட்டவனை அமலேக்கியன் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. குழந்தைகளாய் இருக்கிறவர்களை பிசாசானவன் ஏமாற்றாதபடி கர்த்தர் அவர்களை உமக்குள் வேரூன்ற செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி தகப்பனே. தீமை நின்று ரட்சித்தருளுகிற உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எப்பொழுது நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நிலைத்திருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நான் மாத்திரமாய் மகிமைப்படட்டும்.
இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.